தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பானது என்று அங்கு பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். ஆலை குறித்த வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலையில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி விஷவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறி தமிழக அரசு ஆலையை மூடி சீல் வைத்தது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஆலை மூடப்பட்டிருப்பதால் அதில் வேலை பார்த்து வந்த 3000 ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை மிகவும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் அரசியல் காரணங்களுக்காக பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நீரி கமிட்டி வந்து அந்த மண் வளத்தையும் சுற்றுகிற கிராம மண் வளத்தையும் நீரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் தொழிலாளிகளுக்கும் நாங்கள் அங்கே கமிட்டியில் கொடுத்தோம். நீரி கமிட்டி சேர்மேன் கிட்ட கொடுத்து எங்கள் தொழிலாளிக்கு 3 பேர் வேலை பார்க்குறாங்க, ஆளுக்கு 10 பேர் கொண்டு வாங்க, நாங்கள் 20 பேர் செக் பண்ணுவோம். நாங்கள் செக் பண்ணாங்க, சரி எவ்ரி திங்ஸ் ஆல் ரைட். ஆலையினால் எந்த பாதிப்பும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்ற செய்தியை உங்களிடம் தெரிவிக்கிறோம். இது வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறோம். விபத்து குறித்து உரிய ஆய்வு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் இது தொடர்பாக தமிழக அரசு தலைமைச் செயலாளரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் கூறினர்.